அடுத்து ஒரு முக்கிய செய்தி பார்க்கலாம். அமைச்சர் KN நேருவின் சகோதரர் KN ரவிச்சந்திரனிடம் வீடியோ பதிவாக வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட்டு கேட்கலாம். சாலமன் வணக்கம். எவ்வளவு நிமிட வீடியோவாக வாக்குமூலமானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க சாலமன். தமிழகம் முழுவதும் 20க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிரமாக சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அமைச்சர் KN நேருவின் சகோதரர் மற்றும் அமைச்சர் KN நேருவின் மகனுக்கு தொடர்புடைய இடங்கள்ல தான் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. 2 நாட்களாக நடைபெற்று வருகிறது இந்த சோதனையானது. ஒரு சில இடங்கள்ல இந்த சோதனை நிறைவடைந்த நிலையில இதுல தொடர்புடையதாக பல்வேறு இடங்கள்ல இந்த சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சார், என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். இந்த நிலையில பிஷப் கார்டன்ல நடைபெற்ற சோதனையில இந்த KN ரவிச்சந்திரன், அதாவது KN நேருவோட சகோதரர் KN ரவிச்சந்திரனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் காரில் அழைத்து வந்து அமலாக்கத்துறை அலுவலகத்துல வைத்து 2 மணி நேரங்களாக தீவிரமாக விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இவரிடம் 25க்கும் மேற்பட்ட கேள்விகளை கேட்டு இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. ஒரு சில முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில அந்த முக்கிய ஆவணங்கள் தொடர்பாக இவரிடம் விளக்கங்களை கேட்டு வாக்குமூலமாக பதிவு செய்கின்றனர். குறிப்பாக கைது நடவடிக்கை மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா என்பது தொடர்பான அமலாக்கத்துறையிடம் கேட்ட கேள்விக்கு கைது நடவடிக்கை செய்ய வாய்ப்பில்லை எனவும் அமலாக்கத்துறை தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த எழுத்துப்பூர்வமாக பெறப்படும் வாக்குமூலத்தை வீடியோ பதிவு மூலமாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பதிவு செய்து வருகின்றனர். தொடர்ச்சியாக இவரிடம் 25க்கும் மேற்பட்ட கேள்விகள், குறிப்பாக அந்த பறிமுதல் செய்யப்பட்டுள்ள இந்த முக்கிய ஆவணங்கள்ல எவ்வளவு இது போன்ற ஏதேனும் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நிகழ்ந்திருக்கிறதா என்பது தொடர்பான அவரிடம் விவரங்களை கேட்டு இது தொடர்பான விளக்கங்களை பெற்று வருவதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி இந்த ட்ரூடம் அலுவலகத்துல, அதாவது நந்தனம் CIT காலனியில நடைபெற்ற ட்ரூடம் நிறுவனத்துல நடைபெற்ற சோதனையில பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக அமலாக்கத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது 5 கிரவுண்ட் மதிப்புடைய சொத்து பத்திரங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். அது மட்டுமின்றி இந்த காற்றாலை தொடர்பான மோசடியில CBI வழக்கு பதிவு செய்த அது தொடர்புடைய ஆவணங்களையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து சென்றிருப்பதாக ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில கடன் பெற்று இந்த காற்றாலை தொடர்பாக அமைப்பது தொடர்பாக பெற்று இவர்கள் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்ததை அடுத்துதான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது இந்த விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கடனை பெற்றுத்தான் பல்வேறு வங்கி கணக்குல, அதாவது இந்த அருண் நடத்தக்கூடிய வங்கி கணக்கிலையும் இந்த ரவிச்சந்திரன் நடத்தக்கூடிய அலுவலகத்தோட வங்கி கணக்கிற்கும் சென்றதாலதான் அமலாக்கத்துறை அதிகாரி இந்த விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான ஆவணங்களை பறிமுதல் செய்து தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த ரவிச்சந்திரனிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சாலமன்.